Decode the world unfiltered. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் தொடங்கி 5 நாட்கள் கடந்த நிலையிலும் கூட உயிர் சேதமும் பொருட்சேதமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. தாக்குதல் எதிர்த்தாக்குதல் அப்படின்னு மத்திய கிழக்குல முன் எப்போதும் இல்லாத பதற்றம் நிலவிட்டு இருக்குது. ஈரான்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை தலைமையகம் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போர் விமானங்கள் இணைந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. டெஹ்ரான்ல வடக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய IRGC தலைமைச் செயலகம் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ரகசிய தொடர்பு மையங்கள்லாம் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கின்றன. தாக்குதலுக்கு ஏதுவாக அமெரிக்காவுடைய F-35C போர் விமானங்கள் ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயலிழக்க செய்திருக்கிறதா வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இஸ்ரேலுடைய ஜெரிகோ 3 அப்படிங்கிற ஏவுகணைகள் நிலத்தடியில் இருக்கக்கூடிய பதுங்கு குழிகளை தகர்க்கக்கூடிய திறன் கொண்டவை. இதுதான் IRGC உயர்மட்ட தளபதிகள் தங்கியிருக்கக்கூடிய நிலத்தடி மையங்களை தாக்கி அழித்ததா சொல்லப்படுது. உச்ச தலைவரா முஜ்தபா கமேனி அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அதனால இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் அப்படின்னு ஈரான் தெரிவிச்சிருக்காங்க. முஜ்தபா தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்கு முன்பாகவே அவரை நிலைகுலைய செய்ய இந்த தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இங்க முன்வைக்கப்படுது. இந்த தாக்குதலின் போது ஈரானுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு தொடர்பு சாதனங்களும் முடக்கப்பட்டதா இஸ்ரேல் சொல்றாங்க. ஈரான் மீதான நேரடி தாக்குதல்களுக்கு இணையாக லெபனான் மேலையும் இஸ்ரேல் தன்னுடைய மிக உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை இப்ப முன்னெடுத்திருக்கிறாங்க. ஈரானுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல மிக வலிமை மிக்க கரமா இருக்கிறது ஹிஸ்புல்லா. இந்த ஹிஸ்புல்லாவை முற்றிலுமாக முடக்கக்கூடிய நோக்கத்துல தான் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்குது. இஸ்ரேலிய போர் விமானங்கள் இன்று அதிகாலை முதல் லெபனானுடைய பல்வேறு பகுதிகளில் குண்டுகளை வீசி வருகின்றன. ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் மற்றும் ராணுவ தலைமையகம் அமைந்திருக்கக்கூடிய பெய்ரூட்ல இருக்கக்கூடிய பல கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. ஹிஸ்புல்லாவுடைய உயர்மட்ட தளபதிகள் தங்கியிருக்கக்கூடிய நிலத்தடி பதுங்கு குழிகளை குறிவச்சு பங்கர் பஸ்டர் குண்டுகளும் வீசப்பட்டிருக்கின்றன. தெற்கு லெபனானுடைய லிட்டானி ரிவர் அப்படிங்கிற லிட்டானி நதி அங்க இருக்குது. அந்த நதிக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை ஏவுதளங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆயுத கிடங்குகள் மேல தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்திட்டு இருக்குது. வான்வழி தாக்குதல்களுக்கு இணையா இஸ்ரேலிய தரைப்படை சில எல்லை கிராமங்களுக்குள்ள நுழைஞ்சு ஹிஸ்புல்லாவுடைய சுரங்க பாதைகளை டனல்ஸ் வச்சு அங்க அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதையெல்லாம் அழித்து வருவதாகவும் இப்ப வரக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு பதிலடியா ஹிஸ்புல்லா அமைப்பு என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலுடைய ஹைஃபா அது மட்டும் இல்லாம டெல் அவீவ் இந்த நகரங்கள் மேல சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியனுடைய தலைநகர் ரியாத்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக வளாகத்திற்குள்ள அங்க இருக்கக்கூடிய CIA அலுவலகம் ஈரான் ஏவிய ட்ரோன் தாக்குதல்ல கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. 2 ஈரானிய ட்ரோன்கள் தூதரகத்தினுடைய கூரையை தாக்குதல கட்டடத்தோட ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்திருக்கு. உள்ள புகை மண்டலமா மாறி இருப்பதாகவும் கட்டமைப்பு ரீதியா பெரும் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்குது. இந்த ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய உளவுத்துறைக்கு ஒரு பெரிய சிம்பாலிக் டிஃபீட் அப்படின்னு பார்க்கப்படுது. சவுதி அரேபியா இந்த தாக்குதலை கடுமையா கண்டிச்சிருக்கிறாங்க. தங்கள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க போவதா சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அறிவிச்சிருக்கிறார். இதுக்கிடையில இந்திய பெருங்கடல்ல இலங்கையினுடைய காலி கடற்கரைக்கு அருகே ஈரானிய கடற்படை கப்பல் ஒன்று மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. மூழ்கடிக்கப்பட்ட கப்பல் ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான ஐரிஸ் டெனா அப்படிங்கிற நவீன போர்க்கப்பல். இது இந்தியாவில் நடந்த கடற்படை பயிற்சியில மிலன் 2026 பங்கேற்றுவிட்டு மீண்டும் ஈரான் நோக்கி திரும்புகின்ற போதுதான் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்குது. இலங்கையின் தெற்கு கடற்கரையான காலி பகுதியிலிருந்து சுமார் 40 நாட்டிக்கல் மைல்ஸ் தொலைவில் தான் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் இந்த ஐரிஸ் டெனா மேல தாக்குதல் நடத்தியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. கப்பல்ல இருந்த ஏராளமானோர் காணாமல் போயிருக்கிறாங்க. இலங்கை கடற்படை அது மட்டும் இல்லாமல் விமானப்படை இணைந்து நடத்திய துரித நடவடிக்கையில் 32 மாலுமிகள் உயிரோட மீட்கப்பட்டிருக்கிறாங்க. மீட்கப்பட்டவர்கள் பலர் படுகாயமடைந்திருக்கிறதுனால அவங்கள காலி நகரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் பாரசீக வளைகுடா அது மட்டும் இல்லாமல் செங்கடல் பகுதியில் மட்டுமே நடந்து வந்த ஈரான் இஸ்ரேல் மோதல் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் மிக அருகில் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதிக்கு நகர்ந்துள்ளதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. போர் ஒரு பக்கம் உக்கிரமா நடந்து கொண்டிருக்க ஈரானுடைய ஏவுகணை அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் சீனாவுடைய BDS செயற்கைக்கோள் அமைப்பு ஒரு கேம் சேஞ்சரா மாறி இருக்கு. அமெரிக்காவுடைய ஜிபிஎஸ்க்கு மாற்றாக இது ஈரானுக்கு வழங்கும் உதவிகள் மிகவும் நுணுக்கமானவை அப்படின்னு பார்க்குறாங்க இந்த போரை நுணுக்கமாக பார்க்கக்கூடிய வல்லுநர்கள். முன்பு ஈரானிய ஏவுகணைகள் குறிப்பிட்ட இலக்கை அடையிறதுல சில மீட்டர்கள் வரை விலகி செல்லும். இதனை ராணுவ மொழியில் மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனாவுடைய பெய்டூங்கிற வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பு அந்த அமைப்போட உதவியோட ஈரானுடைய ஃபட்டா போன்ற ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் இருக்கு இல்லையா, இது இப்போ 10 சென்டிமீட்டர் துல்லியத்தோட இலக்கை தாக்கும் திறன் பெற்றிருக்கக்கூடியதா மாறி இருக்கு. இன்னைக்கு ரியாத்ல இருக்கக்கூடிய CIA நிலையம் தாக்கப்பட்டதற்கு இந்த துல்லியமான வழிகாட்டுதல் காரணம் அப்படின்னு ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அமெரிக்க
அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர்க்காலங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சீனாவினுடைய வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்புங்கிறது ஜிபிஎஸ் சிக்னல்களை முடக்கவோ அல்லது தவறாக காட்டவோ முடியும். ஈரானுடைய ஏவுகணைகள் ஜிபிஎஸ்க்கு பதிலாக சீனாவுடைய பெய்டு சிக்னல்களை பயன்படுத்துறதுனால அமெரிக்காவின் இந்த தொழில்நுட்ப தடைகளை எல்லாம் தாண்டி அந்த இலக்கை அடைகின்றன அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அமெரிக்காவோட ஜிபிஎஸ் அப்படிங்கிறது வெறும் வழிகாட்டுதல் அமைப்பு மட்டுமே. ஆனால் சீனாவுடைய பெய்டுங்கிறது ஒரு தனித்துவமான அம்சம் உள்ள ஒரு இருவழி பாதை, இருவழி தகவல் பரிமாற்றம் கொண்ட ஒரு டெக்னாலஜியா இருக்குது. உதாரணமா ஏவுகணை இடைமறிக்கப்பட்டாலோ அல்லது இலக்கு மாற்றப்பட்டாலோ வினாடி நேரத்தில் புதிய உத்தரவுகளை ஏவுகணைக்கு அனுப்ப முடியும். இப்போ ஜிபிஎஸ் அப்படிங்கிறது அமெரிக்க ராணுவத்தால் கட்டுப்படுத்தப்படும் ஒன்று. எப்ப வேண்டுமானாலும் ஈரான் போன்ற நாடுகளுக்கு சிக்னலை அமெரிக்கா துண்டித்து விடலாம். இதனால சுதாரித்துக் கொண்டு ஈரான் சீனாவுடைய வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்கள் அமைப்பை பயன்படுத்த தொடங்கியிருக்கு. குவைத்தில் அமெரிக்க போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவத்தில் சீனாவுடைய பெய்டு செயற்கைக்கோள் அமைப்புக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருப்பதா ராணுவ ஆய்வாளர்கள் பார்க்கிறாங்க. மார்ச் 2ஆம் தேதி குவைத்தினுடைய வான் பாதுகாப்பு படை தற்செயலா அமெரிக்காவுடைய 3 F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ரக போர் விமானங்களை சுட்டு வீழ்த்துச்சு. இதுல இருந்து 6 விமானிகளும் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பினாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப குழப்பத்திற்கு பெய்டு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. அந்த சமயத்தில் ஈரான் தன்னுடைய ஏவுகணைகள் அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்களை வழிநடத்த சீனாவுடைய இந்த பெய்டு சிக்னல்களை பயன்படுத்தி அமெரிக்க தளங்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருந்துச்சு. ஈரானுடைய இந்த பெய்டு வழிகாட்டப்பட்ட ட்ரோன்கள் குவைத் வான்வெளிக்குள்ள நுழைஞ்ச போது குவைத்தினுடைய ரேடார் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அதிகப்படியான சிக்னல் குறுக்கீடுகளால திணறி இருக்கின்றன. இந்த பெய்டு சிக்னல்களுடைய தீவிரமான பயன்பாடுங்கிறது ஈரானுடைய சைபர் தாக்குதல்கள் காரணமா வானில் பறந்தது அமெரிக்க விமானமா அல்லது ஈரானுடைய ஏவுகணையா அப்படிங்கிறத அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பம், அதாவது நண்பனா அல்லது எதிரியாங்கிற அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பம் தற்காலிகமா செயலிழக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனுச்சு. அதனாலதான் எதிரி ஏவுகணைன்னு நினைச்சு குவைத் படை அமெரிக்க விமானங்கள் மேல ஏவுகணைகளை ஏவியது. இதனால அமெரிக்காவுக்கு 3700 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. பெய்டு சிக்னல்கள் அமெரிக்காவுடைய தற்காப்பு வளையத்திற்குள்ள ஊடுருவி அவங்களுடைய நட்பு நாடுகளையே அவங்களுக்கு எதிராக செயல்பட வைக்கக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்தது அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய ஒரு சம்பவமா இது நடந்திருக்குது. சீனாவுடைய நீண்டகால நண்பனாக இருக்கிறது ஈரான். அந்த நாட்டின் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டும் அமைதி காத்த சீனா இந்த வகையான உதவிகளை ஈரானுக்கு செய்து வருது. இதே போல ரஷ்யாவும் தன்னுடைய தொழில்நுட்ப உதவியை ஈரானுக்கு வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது அமெரிக்க அதிபர் ட்ரம்பை மேலும் எரிச்சலடைய வைத்திருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருந்தாலும் சீனாவும் ரஷ்யாவும் டெக்னாலஜி உதவியை, போருக்கான உதவிகளை ஈரானுக்கு செய்யக்கூடிய சூழல் வரும் அப்படின்னா, முழுமையாக அவங்க இதுக்குள்ள ஈடுபட்டாங்கன்னா ஒரு முழு நேர போராக இது மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அது ஒரு கவலை தரக்கூடிய ஒரு அம்சமாகவே இருக்குதுன்னு பார்க்கலாம். 5 நாட்களுக்கு பிறகும் 2 தரப்பிலிருந்தும் மாறி மாறி தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.